செக்காவ் எழுதின ஷார்ட் ஸ்டோரி வான்கா. ஆரம்பத்திலே வான்கா அப்படின்னு ஒரு மெயின் கேரக்டர் காட்டுறாங்க. இவன் வந்து ஒரு 9 years ஓல்ட் பாய். இவன் வந்து ஒரு ஷூ மேக்கரோட ஷாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இவனை வந்து அவங்க ஒரு ஸ்லேவ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. இவன் லைஃப்பில் வந்து நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டும் இருந்தான். அப்புறம் இவங்க வந்து டெய்லியும் இவனை போட்டு அடிக்கிறாங்க. இவன் பார்க்கவே எலும்பும் தோலுமா இருந்தான். ஏதோ 10 மாதம் சாப்பிடாம இருந்தவன் மாதிரி இருக்கான். அவன் வந்து அவங்க கிராண்ட்ஃபாதருக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறான். எதுக்கு எழுதுகிறான்னு லெட்டர்லேயே சொல்லுவாங்க. கிராண்ட்ஃபாதர், நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கிறிஸ்மஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். காட் வந்து உங்களை ப்ளஸ் பண்ணுவார் அப்படின்னு ஆரம்பித்து வான்கா வந்து ஒரு செகண்ட் நிறுத்திட்டு யோசிக்கிறான். எல்லா பக்கமும் சுற்றி பார்க்குறான், யாருமே இல்லை அப்படின்னு. அப்போ இங்க் பாட்டில் எடுத்து திருப்பி எழுத ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவங்க மாஸ்டர் வந்து திருப்பி அடிப்பார் அவன் எழுதுறத பார்த்தா அப்படின்னு அவனுக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் அவன் நைட்டில் உட்காந்து எழுதிட்டு இருப்பான். எஸ்டர்டே நான் வந்து திருப்பி ட்ரபிளில் மாட்டிக்கிட்டேன். மாஸ்டர் வந்து என்னை அடித்தார். என்னோட முடியை பிடிச்சி வெளியே எடுத்துகிட்டு போய் அவரோட பூட்ஸை கழட்டி என்னை அடித்தார். எதுக்காகனா அவங்க பேபியை தாளாட்டிகிட்டு இருக்கும் போது தொட்டு இல்லை, நான் வந்து கொஞ்சோண்டு தூங்கிட்டேன் அசந்து அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்புறம் வந்து அவனோட கண்ணில் இருந்து டியர்ஸ் வருது. அதை வந்து அவன் வைப் பண்ணிவிட்டு திருப்பி எழுத ஆரம்பிக்கிறான். என்னை தயவு செஞ்சு இங்கேருந்து கொண்டு போயிருங்க. என்னால் டெய்லியும் இது மாதிரி அடி வாங்கிக்கிட்டே இருக்க முடியாது. நான் இங்கேயே இருந்தேன்னா நான் செத்துருவேன் இன்னும் கொஞ்ச நாளில் அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் வந்து உங்களுக்காக ப்ரே பண்ணுறேன். நான் பெருசானேன்னா உங்களை பார்த்துக்கிறேன். உங்களுக்காக காசெல்லாம் தரேன் நான் உழைச்சி அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்புறம் நீங்கள் இறந்தீங்கன்னா நான் வந்து உங்களோட சோலுக்காக ப்ரே பண்ணுறேன், எப்படி அம்மாக்கும் அப்பாவுக்கும் பண்ணுறேனோ அப்படின்னு அவன் எழுதுகிறான். திருப்பி அவன் கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. அதை வைப் பண்ணிட்டு எழுத ஆரம்பிக்கிறான். கிராண்ட்ஃபாதர், கிறிஸ்மஸ்க்கு வந்து நீங்கள் அந்த பிக் ஹவுஸ்க்கு போனீங்கன்னா அந்த ஷைனி வால்நட்டை வந்து அந்த க்ரீன் ட்ரீயோட ட்ரங்க்கில் மட்டும் போட்டுருங்க எனக்காக அப்படின்னு சொல்கிறான். என்னை தயவு செஞ்சு இங்கேருந்து கொண்டு போயிருங்க. நான் தான் இங்கே இருக்க ஒரே ஒரு அன்ஹாப்பி ஆர்ஃபன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் வந்து மாஸ்டரோட ஒய்ஃபும் என்னை அடிக்கிறாங்க. நான் வந்து ஃபிஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க. நான் டெய்லருந்து ஆரம்பித்த உடனே அவங்க ஃபிஷ்ஷை எடுத்து என் மூஞ்சில் தூக்கி போடுறாங்க. அப்புறம் அங்கேருந்து ஒரு சர்வெண்ட் வந்து என்னை பார்த்து சிரிக்கிறான். அவன் வந்து என்னை மாஸ்டர் கிட்ட இருக்க பொருளை திருட சொல்கிறான். திருடலைன்னா அவனும் என்னை அடிக்கிறான். டெய்லியும் இது மாதிரி நான் அடி வாங்கிக்கிட்டே இருக்கேன். ஒரு நாயோட லைஃபோட இங்கே வந்து என்னோட லைஃப் ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்புறம் அவன் கிராண்ட்ஃபாதர் வந்து எந்த வில்லேஜில் இருக்காங்க அப்படின்றத அவன் இன்க்ளூட் பண்ணுறதில்ல. ஆனால் டு மை கிராண்ட்ஃபாதர் இந்த வில்லேஜ் அப்படின்னு போட்டுடுறான். அவனோட பேரும் போட்டுடுறான். ஆனால் அத்தனை வில்லேஜில் அவன் கிராண்ட்ஃபாதர் எந்த வில்லேஜில் இருக்காங்க அப்படின்னு போஸ்ட்மேனுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவன் அதோடு எழுதிட்டு முடிச்சிடுறான் லெட்டரை. இந்த ஸ்டோரி பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுக்கு ஒரு ப்ராப்பர் எண்டிங் இல்லை. நரேட்டர் வந்து ரீடர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு பார்க்குறாரு. நம்மளை திங்க் பண்ண வச்சு என்ன நடக்கும் அப்படின்னு அவர் நம்மளை கெஸ் பண்ண வைக்கிறாரு. ஆனால் எனக்கு பொதுவாக இது மாதிரி ஸ்டோரிஸ் பிடிக்காது. அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு என்னால் ப்ரெடிக்ட் பண்ணுறேன், ஆனால் அது உண்மையாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது. அதனால இது மாதிரி ஸ்டோரிஸ் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஆனால் இந்த ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இது டிஸ்கண்டினியூ ஆனால் கூட அது வந்து ஒரு 9 years ஓல்ட் பாயோட லைஃப் எப்படி இருக்குது பேக் இன் த ஓல்ட் டேஸ் அப்படின்னு இந்த ஸ்டோரி நம்மளுக்கு சொல்லுது.